இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த காலையிலேயும் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் என்ன செய்யலாம், மையமாக வைத்து தியானிக்கலாம். அந்த வசனத்தை என்ன போட்டுக்கிறத வாசிக்கிறேன். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இந்த வசனத்தை மையமாச்சு தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், பிள்ளைகளை நடத்தும் முறை என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். பிள்ளைகளை நடத்தும் முறை என்கிற தலைப்பில் பார்க்கணும்னா, வேதம் அதை எவ்வளவு தூரம் முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறது, எப்படியாக வேதம் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறது அப்படிங்கிறத குறித்து உங்கள் அழகாக நிச்சயிருக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்குது. இன்றைக்கி உலகத்தில் அநேகர் நிச்சயமானா பிள்ளைகளை நடத்தக்கூடிய முறைகளில் அநேகர் பல விதங்களை செயல்படுவாங்க. சிலர் அன்பாக நடத்துவாங்க, சிலவங்க ஓவராக செல்லம் நடத்துவாங்க, சிலவங்க அடித்து வளர்ப்பாங்க, சிலவங்க அழுது நிச்சயவங்க அவங்க இது பண்ணுவாங்க, சிலவங்க கெஞ்சிக்கிட்டு தாங்கிட்டு இது பண்ணுவாங்க. இன்னும் சிலர் நிச்சயவங்க பணத்தை கொடுத்து நிச்சயமாக நடத்துவாங்க. சிலவங்க பொருட்களை வாங்கி கொடுத்து, தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து அப்படியே வளர்ப்பாங்க. இன்னும் சிலர் எப்படி நடத்துவாங்கன்னா, அவங்கள மற்றவங்களை மேற்கோள் காட்டி மற்றவங்களோட ஒப்பிட்டு நடத்துவாங்க. இது போன்ற பல விதங்களில் நடத்தக்கூடிய விதங்களில் பிள்ளைகளை பெற்றோர்கள் நடத்துவாங்க. அப்படி நடத்தப்பட்ட ஒரு பிள்ளைகள் கூட இந்த வேதம் சொல்கிற அந்த காரியத்தை பார்க்கும்போது அது சரியான முறையாக இருக்காங்கிறத பார்த்திங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகளை நடத்தும் முறைன்னு சொல்லுது. பிள்ளைகள் என்று சொன்னால் தேவன் கொடுக்கக்கூடிய ஈவு. இந்த ஈவாகிய பிள்ளைகளுக்கு இப்படி தான் நடக்க வேண்டும், இப்படி தான் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் வேதத்தில் எழுதி அநேக ஆலோசனை கொடுத்துருக்கார். அப்போ எப்படியும் நடத்தலாம் அப்படின்னு இல்லை, இப்படி தான் நடத்த வேண்டும்னு சொல்லி தேவன் ஒரு ஃபார்முலா கொடுத்துக்கிறார். அந்த ஃபார்முலா படி, அந்த சித்தத்தின்படி தான் நாம் நடத்த வேண்டும். இன்றைக்கி அநேக ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, தங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி அவங்க எப்படியோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லவே இல்லை. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும், அவங்க ரூட்லேயே போகணும், அவங்கள இப்படி தான் கொண்டு வரணும் அப்படின்னு தங்களுடைய கற்பனைகளானாலே அப்படி செஞ்சுட்டு நடத்துகிறாங்க. அது தோற்று போகக்கூடிய சொல்ல உண்டாக்கிவிடும். வேதம் அப்படி சொல்லவில்லை. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியை அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைகளை நடத்தும் முறைன்னு சொல்லி தலைவர் பார்க்குறேன். எப்படி நடத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல தேவ சித்தத்துக்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக வசனத்திலையும் ஜெபத்திலையும் என்ன செய்யணும், அவனை பழக்க வைக்க வேண்டும். மூன்றாவதாக தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வைக்க வேண்டும். இந்த காரியத்தை சொல்லி கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஆவிக்குரிய பிள்ளையாக மகளாக என்ன செய்வாங்க, வளர்ந்துருவாங்க. இன்னைக்கு எல்லாரும் செய்கிற தப்பு என்னன்னா, ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தாமல், முதன்மைப்படுத்தாமல், வேத வசனத்தையும் ஜெபத்தையும் கர்த்தருடைய காரியத்தையும் முக்கியத்துவப்படுத்தாமல், தங்களை பிள்ளைகள் பார்க்கணுங்கிறதுக்காகவே என்ன செய்கிறாங்க, சொல்லி சொல்லி ஏமாந்து போகிறாங்க. அதுதான் உண்மை நினைக்கிறேன். அது கிடையாது. ஒரு பிள்ளை கொடுக்குறாருன்னா கொடுத்த தேவனை என்ன செய்யணும், முக்கியத்துவப்படுத்த பழக வேண்டும். பிள்ளை இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும், ஜெபத்தை குறித்து போதிக்க வேண்டும், வேத வசனங்களை சொல்லி கொடுக்க வேண்டும், ஆவிக்குரிய ரீதியாக நடத்த வேண்டும், கண்டிப்புக்குள்ளாய் கொண்டு போக வேண்டும், எந்த சூழலாக இருந்தாலும் இயேசுவை முன்னிறுத்த வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி நடத்தக்கூடிய முறை தான் சரியான முறை. அதனால வேதம் சொல்கிறது, பிள்ளையானவனே நடக்க வேண்டிய வழியை நடத்து. அப்போ நடத்தும் முறைன்னு சொல்லி வேதம் சொல்கிறது ஆவிக்குரிய பாதையில் நடத்த வேண்டியது தான் சொல்லுது. உலக பிரகாரமான காரியத்தை நிச்சயலை செய்ய சொல்லலை. இங்கே அநேக பிள்ளைகள் தாறுமாற போக காரணம் அப்படிதான். தேவனை முக்கியத்துவப்படுத்தாமல், இயேசுவை அறிவிக்காமல், இவங்க இஷ்டப்படி போகிறதுனால தான் ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சரி, வேதத்தில் யார் அப்படி நடத்துனாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, மனோவா அப்படிங்கிற ஒரு தம்பதியாக பார்க்கலாம். அவங்க இருவரும் குழந்தை இல்லாமல் இருந்தது. தேவன் அனுக்கிரகம் செய்து ஒரு குழந்தை உண்டாக்குறாரு. சிம்சோன்னு சொல்லி ஒரு குமாரனை கொடுக்குறாரு. அந்த குமாரனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் சொல்வார், இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி நடத்த வேண்டும், இதை எப்படி நாங்கள் செயல்படுத்த வேண்டும் சொல்லி தேவனிடத்தில் கேட்குறாங்க. அப்போ அந்த தகப்பனுங்கிற அந்த அந்த நிலையில் இருக்கக்கூடியவர் அருமையாக கேட்குறாரு. அவர் கேட்டு அதை அப்படியே காரியத்தை தெரிகிறது அப்படியே செயல்படுத்தல காட்டுறாரு. அப்போ அவன் நசரனா இருப்பான், அவன் இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஏசப்பா தூதன் மூலமாக. அப்போது எப்படி நடத்த வேணும்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட எப்படி நடத்த வேணும்னு சொல்லி ஆண்டோட்ட கேட்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு கேட்கக்கூடிய அந்த நினைவுகளை தகப்பன் கேட்குறாரு. அப்போ இதை கேட்குற ஒவ்வொரு தகப்பன்மாரும் தாய்மாரும் தேவனிடத்தில் ஆலோசனை பெற்று கேட்டு நடத்த வேண்டும்.
தங்கள் இஷ்டப்படியோ மற்றவங்களை ஒப்பிட்டு பார்த்தோ மற்றவங்களை காரணம் காட்டி சொல்லி நடத்தக்கூடாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நடத்தப்பட்ட அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த சிம்சோன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவக்கினார். அப்போ தேவனுடைய ஆலோசனையை கேட்டு தேவனிடத்தில் கேட்டு நடத்தும் பொழுது அங்கே ஆவியானுடைய செயல்பாடு ஆரம்பித்து விடும். வசனம் தெளிவாக சொல்வது, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை ஏவ துவக்கினார். அதன் பிறகு அவங்க நடத்தல் தேவைப்படலை, அம்மா அப்பாவோட காரியம் தேவைப்படலை, ஆவியானவர் லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ இதில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஆரம்பத்தில் தேவன் பக்கமாக நம்ம சொல்லி கொடுத்துடணும். சில தேவன் ஆவியானவர் மூலமாக பார்த்துக் கொள்வார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், இந்த செய்தியை கேட்க கவனிக்கிற ஒவ்வொரு ஆணுடைய பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் கேட்டு தேவனை முக்கியத்துவப்படுத்தி சொல்லி கொடுத்து நடத்தக்கூடிய விதத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் இஷ்டப்படி நம்ம கொடுறது தவறு. நீ செல்ஃபோன் கேட்குறாங்க, அது கேட்குறாங்க, இதுக்கு மயம் கொடுத்து கெடுக்கிறாங்க. அப்படி இல்லை. மனோபாவை போல நான் என்ன செய்ய வேண்டும், பிள்ளை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த கேள்வி கேட்கறதை போல தேவ சமூகத்தில் ஆலோசனை கேட்டு நடத்தும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஆட்டோமேட்டிக் அடுத்து ஏவ துவக்கினார் நிலை வேதம் வச்சிருக்கிறது. ஆகவே பிள்ளை அவனை நடக்க வேண்டிய வழியை நடத்துங்கிற வசனத்தை மையம் வைத்துக் கொண்டு பிள்ளைகளை நடத்தும் முறைங்கிற தலைப்பில் பார்த்து கொண்டு இதை நாம் தியானித்து வரோம். ஆகவே இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து மனோவை போல சரியான முறையிலே தேவ சமூகத்தில் நின்று பிள்ளைகளை நடத்தி தேவ ராஜ்யங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செய்தி கேட்கிற உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியங்கள் வாழ்த்துகிறது. ஆமென்.